ஊருக்கு வந்தால் பெருசாக எந்த வீடியோவும் எடுத்து போட முடியாது. இதில் ட்ரைபாடை வேறு சென்னையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதன் குட்டியே தான் வீடியோ எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆட்டி ஆட்டி ஏதோ எடுத்து வச்சுருந்தான் பிள்ளை. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ளிக்கோட்டைங்கிற ஊரில் வந்து இன்றைக்கி கோவில் திருவிழா. சரி அதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கா காலையில் குளிச்சுட்டு கிளம்பியிருந்தோம். நானும் இதன் குட்டியும் தான் கிளம்புனோம். அர்ச்சனைக்காக வீட்டிலேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஊரை சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே வந்து அம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். பட் எங்கள் ஊரில் வந்து அம்மன் கோயில் கிடையாது. அந்த உள்ளிக்கோட்டையில் உள்ள அம்மன் வந்து எங்கள் ஊர்லேருந்து போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எப்போயுமே அந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவை தான் வந்து அம்மன் கோயில் திருவிழாவை கொண்டாடுவோம். ஒரு 11 மணி 12 மணிங்கிறப்ப போயிருந்தேன். சரி கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா அப்பா அவ்வளோ கூட்டம். இதன் குட்டியை வேறு அழைச்சிட்டு போயிட்டேன் தனியாக. அப்புறம் மேனேஜ் பண்ணி போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமியும் பார்த்து நல்லபடியாக பால் அபிஷேகம்லாம் பார்த்தோம். பால் குடம் வந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு வரைக்கும். பால் அபிஷேகம் வந்து அம்மனுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வயிற்றில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வயிற்றில் மாவிளக்கெல்லாம் சரியானதுன்னா மாவிளக்கெல்லாம் போடுவாங்க. எனக்குமே ஒரு வேண்டுதல் இருக்குது, அடுத்த வருஷம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதன் குட்டி வந்து இந்த டாய்ஸ் கேட்டால் அவனுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மோரெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மோர் சர்பத்தெல்லாம் இந்த வெயிலில் வந்து வரவங்களுக்காக பார்த்தாலும் இந்த சர்பத்து ரோஸ் மில்க்கு மோர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் இது வந்து அபூர்வமாக இருக்கும். ஏன்னா அப்போயெல்லாம் இந்த மாதிரி கோயில் திருவிழாவில் தான் நிறையா குடிக்க முடியும். அதனால் குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் ஊற்றிப்போம். இல்லையே ஒரு 4 கூட்டோட வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டு வந்தாச்சு.